देवगणार्चितसेवितलिङ्गं भावय भक्तिसुलेपितलिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गं देवगणार्चितसेवितलिङ्गं भावय भक्तिसुलेपितलिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 9ஆம் நாள் 25/7/2024 வியாழக்கிழமை. இன்றைய பொழுதும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீரராக ஆலய வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பாரம்பரிய தெய்வத்தை வழிபாடு செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் சிவன் ஆலயங்களிலே தெற்கு முகமாக இருக்கின்ற தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் திருகோணமலை சாம்பல் தீவு இலுப்பைக்குளம் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள திருக்கைலாசவாசம் என்று போற்றப்படுகின்ற சர்வலோக நாயகி அம்பிகா சமேத திரிலோகேஸ்வர சிவன் தேவஸ்தானத்திலே இந்த மகோத்சவம் நிறைவு பெற்று இன்று நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம் 1008 இடம்புரி சங்குகளோடு நடுவிலே பலம்புரி சங்கும் சேர்த்து 1009 சங்குகளினாலே இந்த சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இறைவனுடைய திருவிழையில் நாம் பெறுகின்ற வகையிலும் இந்த மகா சங்காபிஷேகத்திலே திரவியாபிஷேகங்கள், திரவிய ஹோமங்கள், யாக பூஜைகள், வழிபாடுகள், ஹோமாதிகள் எல்லாம் நடைபெறும். இந்த அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற ஆகுதிகள் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இந்த உற்சவ காலத்திலும் இந்த யாகத்திலே அக்னியின் மூலமாக பல்வேறு திரவியங்களினாலே இந்த ஆகுதிகளெல்லாம் செய்து கொள்ளுவோம். பல்வேறு வகையான சமித்து வகைகள், பட்டை வகைகள், வேர் வகைகள், தானிய வகைகள், பழ வகைகள், பால், தயிர், தேன், நெய், வஸ்திரம் என்று இன்னொரு திரவியங்களால் எல்லாம் ஆகுதிகள் செய்வது போல இந்த சங்காபிஷேகத்திலும் மகா யாகத்திலே ஹோமாதிகளெல்லாம் நடைபெற்று விசேஷ திரவிய ஹோமங்கள் நடைபெற்று கும்பம் வீதிவலமாக வந்து புஷ்பாஞ்சலி இடம்பெற்று சர்வலோகநாயகி அம்பிகா சமேத திரிலோகேஸ்வர பெருமானுக்கு இந்த மகா சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று விசேஷ அலங்கார தீபாராதனையோடு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற இருக்கின்றது. மாலை திருக்கல்யாண உற்சவம். நாளைய தினம் பைரவ பெருமானுடைய பூஜை வழிபாடுகள். இந்த பைரவருடைய வழிபாடு காவல் தெய்வமாக போற்றப்படுகின்றவர் பைரவர், படுக பைரவர் என்று போற்றுவர். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவான் என்கின்ற வகையிலே இந்த சிவனை மதிக்காது தனக்கும் 5 தலை சிவனுக்கும் 5 தலை என்ற பிரம்மாதேவனுடைய அந்த பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கி ஒரு தலையை கிள்ளியவர் பைரவ மூர்த்தம். இந்த பைரவ பெருமானுடைய பைரவர் மடை பூஜை வழிபாடுகள் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.